வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 90% நீரை மீதப்படுத்தும் புதிய முயற்சியினால் வெற்றி பெற்ற மாதிரி மரக்கரிச் செய்கை. யுனெஸ்கோ தலைவர் இலங்கை வருகிறார். விற்பனைக்கிருந்த பழுதடைந்த மீன்களை அழிக்க நீதிமன்ற உத்தரவு. மாவட்ட மட்டத்தில் ஜனாதிபதி புலமைப் பரிசில் வழங்க ஏற்பாடு. வயோதிப மாமியாரை தாக்கிய மகனின் மனைவி கைது. வெளிநாட்டிலிருந்து யாழ் திரும்பியவர் விபத்தில் பலி. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 90% நீரை மீதப்படுத்தும் புதிய முயற்சி. மாதிரி மரக்கரிச் செய்கை வெற்றி. 90% நீரை மீதப்படுத்தும் மாதிரி சொட்டு நீர்ப்பாசன முறையிலான மரக்கரிச் செய்கை வெற்றி பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் சமுதாயம் சார் மேற்பாட்டுக் குழுவினரால் இந்த பரிச்சாத்த பரிச்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை காலமும் இறைப்பு முறை மூலம் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்பட்டு மரக்கரி பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சொட்டு நீர்ப்பாசன முறை மூலம் மரக்கரிச் செய்கை மேற்கொள்வது தொடர்பில் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் இவ்வாறு பரிச்சாத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முறை மூலம் மரக்கரிச் செய்கைக்கு பயன்படுத்தப்படும் நீரை 90% மீதப்படுத்தலாம் எனவும் தேவையான பசளையை கரைசலாக நீருடன் சேர்த்து நீர் பாய்ச்சுவதனாலும் புற்கள் வளருவதை தடுப்பதனாலும் செலவும் மீதப்படுத்தப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அரசகேசரி தெரிவித்தார். குறைந்த செலவில் அதிக உற்பத்தியை பெற முடியும் எனவும் மிக முக்கியமாக நீர் விரயமாவதையும் நீர்ப்பாய்ச்சலுக்கு செலவிடும் நேரத்தையும் குறைக்கலாம் எனவும் அவர் கூறினார். பரிச்சாத்தமாக மேற்கொள்ளப்பட்ட விவசாய நிலங்களை விவசாய திணைக்களத்தினரும் சென்று பார்வையிட்டுள்ளனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யுனெஸ்கோ தலைவர் இலங்கை வருகின்றார். ஐக்கிய நாடுகள் கல்வியியல் விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பின் தலைவர் ஒட்ரே அசோலே உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கை வருகின்றார். அரசின் அழைப்பில் நாட்டுக்கு வருகை தரும் யுனெஸ்கோ தலைவர் எதிர்வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நாட்டில் தங்கியிருப்பார். இந்த காலப்பகுதியில் யுனெஸ்கோவில் இலங்கை இணைந்த 75 ஆண்டுகள் நிறைவு விழாவிலும் பங்கேற்பார். அத்துடன் யுனெஸ்கோ அமைப்பால் உலக மரபுரிமையாக பிரகடனப்பட்ட இலங்கையில் உள்ள இடங்களையும் அவர் பார்வையிடுவார். இதன்போது அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். விற்பனைக்கு இருந்த பழுதடைந்த மீன்களை அளிக்குமாறு நீதிமன்ற உத்தரவு. யாழ்ப்பாணம் காக்கைதீவு மீன் சந்தையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த மீன்கள் இறால்களை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காக்கைதீவு சந்தையில் பழுதடைந்த மீன் மற்றும் இறால்கள் விற்பனை செய்யப்படுவதாக ஆனைக்கோட்டை பொது சுகாதார பரிசோதகருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தைக்கு சென்ற அவர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதன்போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த மீன்கள் மற்றும் இறால்கள் ஒரு தொகையை அவர் மீட்டிருந்தார். அவற்றை நீதிமன்றில் சாட்சி பொருட்களாக பாரப்படுத்தி வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் பழுதடைந்த மீன்கள் மற்றும் இறால்களை அளிக்குமாறு உத்தரவிட்ட மன்று வழக்கு விசாரணைக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மாவட்ட மட்டத்தில் ஜனாதிபதி புலமைப் பரிசில் வழங்க ஏற்பாடு. காபோத உயர்தரம் மற்றும் 1ஆம் தரம் முதல் 11ஆம் தரம் வரை கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமைப் பரிசில் உதவித் தொகையை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் மாவட்ட மட்டத்தில் ஏற்பாடுகள் செய்யப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் மாணவருக்கு புலமைப் பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு அண்மையில் ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளதுடன் ஏனைய 24 மாவட்டங்களுக்கான புலமைப் பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு 13ஆம் தேதி புதன்கிழமை முதல் நாடளாவ ரீதியில் நடைபெறத் தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் காபோத உயர்தரம் கற்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமைப் பரிசில் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் பெயர் பட்டியல் ஏற்கனவே வலய மட்டத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. ஏதாவது பாடசாலை புலமைப் பரிசில் பெற விண்ணப்பிக்கப்படவில்லை என்றால் அது தொடர்பில் ஆராய்ந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பெற்றோர் மற்றும் பிள்ளைகளை ஜனாதிபதி நிதியம் கோருகின்றது. அதன்படி மாவட்ட மட்டத்தில் இந்த புலமைப் பரிசில்கள் கொடுப்பனவுகள் தொடர்பான புதிய தகவல்களை பெற ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தை ஃபாலோ அப் அல்லது லைக் செய்யுமாறு ஜனாதிபதி நிதியம் கோரியுள்ளது. இந்த புலமைப் பரிசில் கொடுப்பனவுகள் தொடர்பான மேலதிக தகவல்களை அந்தந்த மாவட்ட செயலகங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் மாத்திரம் ஜனாதிபதி நிதிய அதிகாரிகளை 0113354354 தொடர் இலக்கம் 4835 மற்றும் 0740854527 வாட்ஸ்அப் மற்றும் மூலம் தொடர்பு கொள்ளலாம். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். வயோதிப மாமியாரை தாக்கிய மகனின் மனைவி கைது. வயோதிப மாமியாரை மகனின் மனைவி தாக்கிய சம்பவம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொடிகாமம் பகுதியில் வசிக்கும் வயோதிப பெண்ணானவர் அவரின் மகனின் மனைவியால் இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பான காணொளிகளும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன. இதேவேளை இச்சம்பவம் தொடர்பாக மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் உட்பட பொதுமக்களினால் போலீசாருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய மருமகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். வெளிநாட்டிலிருந்து யாழ் திரும்பியவர் விபத்தில் பலி. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த ஹயஸ் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த லொரியை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 3 படுகாயமடைந்துள்ளனர். வியாழக்கிழமை 11ஆம் தேதி அதிகாலை A9 வீதியில் திருமுருகண்டியில் இந்த விபத்து இடம்பெற்றது. இதில் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியவரே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 3 கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளது. ஹயஸ் வாகன சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என போலீசார் கூறினர். விபத்து தொடர்பான விசாரணைகள் மாங்குளம் போலீசார் நடத்தி வருகின்றனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.